நான் உங்கள் விஷ்ணுமயா. இந்த வீடியோவில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கர்மா. சும்மா வளம்லாம் நான் பேசி உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த கர்மானா என்ன, அதுக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த கர்மானா என்ன? உங்கள் லைஃப்பில் ஏதாவது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் ஏதாவது இருக்கா? இல்லை, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இல்லை. ஆனால் கர்மா டெஃபினெட்லி யாருமே பார்க்கலனாலும் யாருக்குமே தெரியாதனாலும் அது நம்ம விட்டு போயிடும், மாதிரி தப்பு விட்டு போயிடும் மட்டும் யோசிக்கவே கூடாது. அது கட்டாயமாக வரும். லைக் யூ ஹாவ் டு திங்க் தட் கர்மா இஸ் டெஃபினெட்லி அ பூமராங். இட் வில் ஹிட் யூ வெரி ஹார்ட். ஆக்சுவலாக இந்த கர்மான்றது வெறும் ஆன்மீக ரீதியாக மட்டும் நம்ம அப்ரோச் பண்ணாமல் சயின்டிஃபிகேட் ரீதியாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம நியூட்டன்ஸ் லா வந்து படிச்சிருப்போம்ல, எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நியூட்டன் தேர்ட் லாவில் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லலாம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை வந்து இருக்குது அப்படின்ட்டு இந்த கர்ம மூலிமா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் வந்து நேரடியாக பார்த்தது. என்னுடைய ஃப்ரெண்டு, எங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துட்டுருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பும் போது என்கிட்ட வந்து தேம்பி அழுகுறான். நான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைடா, எக்ஸாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் போய் நான் வந்து ஸ்டே பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது, நீ எப்பப்பா கிளம்புறன்னு ஒரு மாதிரியாக பேசிட்டாரு. எனக்கு அது ஒரு மாதிரி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தேம்பி அழுகுறான். நான் என்னடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதலாக அவன்கிட்ட 4 வார்த்தை பேசி ஊருக்கு வந்து அனுப்பிட்டேன். ஒரு 1 month கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரிலேட்டிவ் இருக்கான்ல, என்னுடைய ஃப்ரெண்டு போனால் பாருங்கள், அந்த ஆளோடைய பொண்ணு வந்து ஓடி போச்சு. எந்த பொண்ணுக்காக என்னுடைய ஃப்ரெண்டை நீ எப்பப்பா கிளம்புற, எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது அப்படின்னு அந்த நபர் வந்து சொன்னாங்களோ, அந்த நபருடைய பொண்ணு வேற ஒரு பையன் கூட வந்து ஓடி போச்சு. அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கதறி அழுதான். அவனுடைய கண்ணீர் அங்கே வேறு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு. அந்த ஆளுடைய பொண்ணு வந்து ஓடி போனதுனால சொந்த ஊருக்கே வந்து தலை காட்ட முடியல, எந்த விசேஷத்துக்கும் போக முடியல. அந்த மனுஷன் வந்து வீட்டு செவத்துக்குள்ளே வந்து அடைஞ்சி போயிட்டான். ஸோ இது வந்து நான் நேரடியாக பார்த்த கர்மா. அவன் ஒரு நல்ல பையன், தேம்பி அழுதான், கண்ணீர் விட்டான். எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்கடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் என்னோடய தங்கச்சியாக தான் அந்த பொண்ணை வந்து பார்த்தேன். எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது, நீ எப்போ கிளம்புறன்னு அவர் வந்து சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து நான் நேரடியாக பார்த்த கர்மா. பர்சனலாக நான் பார்த்த கர்மா வந்து சொல்கிறேன். என்னுடைய மம்மி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நான் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. நாங்கள் ட்வின்ஸ், ஓகேவா? ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது எங்கள் மம்மியோடைய நாத்தனார், என்னுடைய அத்தை ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, விற்கிற விலைவாசியில் எதுக்கு வந்து பசங்கள்லாம் நான் கொடுக்குற மாத்திரையை நீ போட்டுட்டு கருவை கலைச்சிட்டு வயிற்றுக்குள்ளே வந்து அந்த சிசுக்களை வந்து கொலை பண்ணிவிடு, யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம், ஏன்னா உன்னாலலாம் வளர்க்க முடியாது, இங்கே இப்போல்லாம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. எங்கள் மம்மி வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னடா இது, இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பல ட்ராஜடி, பல கொடுமைகளுக்கு அப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் வந்து பிறந்துட்டோம். இப்போது நான் வந்து காலேஜ் வந்து படிக்கிறேன். திட்ட ஒரு 25 years 30 years எனக்கு வந்து இப்போ 22 ஏஜ் ஆகுது. ஸோ நான் 12th படிக்கும் போதே எங்கள் அத்தையோடைய பசங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் பசங்க இல்லை. அதாவது எங்கள் அத்தைக்கு பேர பசங்களே கிடையாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? எங்கள் மம்மி வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு எதுக்கு வந்து வாரிசு, கருவிலே வந்து கலைச்சிட்டுன்னு. ஸோ சில வருடங்களுக்கு கழித்து இவங்களுக்கு பேர பசங்களே வந்து கிடையாது, வாரிசுன்னு ஒரு அட்ரஸே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் பர்சனலாக பார்த்த கர்மா. இதுன்னு இல்லைங்க, பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை நீங்கள் திட்டும் பொழுது காலையில் ஒருத்தவங்களை திட்டினீங்கன்னா அது மதியானமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது பேர் பெய்டின் கர்மா, பெய்டின் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கர்மான்றது மிக 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 ஆபத்தானது. ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களை பார்த்து நீ அழிஞ்சு போ, நீ நாசமாக போ, நீ எப்படியாவது போ அப்படின்னு நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தவங்களை சொன்னீங்க அப்படின்னா திருப்பி அது உங்களுக்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ கர்மான்றது இவ்வளோதான். அப்புறம் கண்கூடாக பார்த்தது.
ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து கொடுமைக்காரர், அதாவது அவங்க பேசும்போதே வந்து ஏய் ஓய் அப்படின்ட்டு தான் வந்து மிரட்டுவார். பெண்களை வந்து மதிக்கவே மாட்டார். அவங்க ஒய்ஃபே வந்து அடிப்பார், பசங்களை அடிப்பார். ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஹிட்லர் மாதிரி வந்து நடந்துப்பார். ஆஃப்டர் ஒரு அவங்களுடைய பசங்களுக்கு வந்து மேரேஜ் ஆன உடனே அப்படியே மாறிடுச்சு. அவங்க மருமகன்ற கேரக்டரு, மருமகள்கள் என்ற கேரக்டர் உள்ளே வருது. இவங்க பண்ண டார்ச்சர்லாம் அவங்க மாமனார் வந்து அனுபவிக்கிறாரு. இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ என் ஒய்ஃபை நான் அவ்வளோ கொடுமைப்படுத்தினேன், இப்போ என் மருமகனுங்க என்னை பாடாப்படுத்துகிறானுங்க. ஸோ இது தாங்க கர்மா. ஸோ கர்மான்றது, கர்மா இஸ் எ மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன். ஹவு யூ கேன் ஹேண்டில் இட் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு இருக்குது. ஸோ கடவுள் நம்பிக்கை, மதங்கள் நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி கர்மான்றது மிக பொதுவானது. ஸோ ஒருத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. ஒருத்தவங்களை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது டீசெண்டாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா கர்மான்றது உடனுக்குடன் இங்கே பூந்து விளாசுது. நான் நிறையா வந்து பார்த்துட்டேன். அதாவது தேவையில்லாமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள பற்றி பேசாதீங்க. இப்போ என்னையே வந்துங்க, இப்போ வந்து யூடியூப்பில் வந்து இப்போ பெரும்பாலும் யூடியூபர்ஸ்லாம் வீடியோ போடுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற இந்த நாய்ங்களாம், சொந்தக்கார நாய்ங்களாக இருக்கட்டும், தெரிஞ்ச நாய், அங்காளி பங்காளி, இந்த நல்லவங்களும் சொந்தக்காரங்களும் இருக்காங்க. என்னை வந்து வீடியோஸ்லாம் போடுறப்பா நல்லா இருக்கு அப்படின்னு என்னை பாராட்டி எனக்கு பக்கபலமாக இருக்கிற உறவுகளும் என்னை சுற்றி இருக்குது. சில பேர் இருக்கானுங்க, என்ன அப்படின்னா நான் எப்படி வாழ்கிறேன், நம்மளோட ஃபேமிலி எப்படி வாழுது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. கூட்டமாக நின்றுக்கிட்டு இந்த வீடியோலாம் வந்து பார்க்குற மாதிரியா இருக்குது, ஐயா இதுன்னு எப்படின்னா நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல என்னோடய ஃபேமிலியை பேச அவங்க ஃபேமிலி வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதாங்க கர்மா. யாரையுமே நம்ம எதுவுமே தேவையற்ற வார்த்தைகளால் பேசக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒருத்தவன் ஒரு துளி கண்ணீர் விட்டான் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் வந்து 7 ஜென்மத்துக்கும் கண்ணீர் வடிக்கும். ஸோ கர்மா இஸ் சச் டேஞ்சரஸ் வெப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணு மாயா.